பொதிகை மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது PS. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தினர் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக உதவித்தொகையை உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பேட்டியளித்தார். நாங்கள் பார்ப்போம் அவர் என்ன சொன்னார் என்பதை மறியல் நடைபெறுகிறது. அதே போல விழுப்புரத்தில் இன்றைக்கு நாங்கள் 600க்கும் மேற்பட்டவர்கள் மறியல் செய்து கைதாகி இருக்கிறோம். அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி எங்களுடைய கோரிக்கையை அன்பு முதலமைச்சர் ரூபாயாக எதையும் செய்யல. தேர்தலில் போட்டி வாய்ப்பளித்து மட்டும் சொன்னால் அது சாப்பாட்டுக்கு உதவுமா, ஆன முடியுமா? அந்த உடனே ஒரு 500 ரூபாய் ஏற்றுறாருங்க, அதோட சரி. எனவே இன்றைக்கு வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கு. விலைவாசி ஏறி இருக்கு, வாழ்க்கை நடத்த முடியல. அதனால 6000, 10,000, 15,000 கொடுக்கணும். அன்பு முதலமைச்சர் காரணம் கொண்டு எங்கள் கோரிக்கையை புறக்கணிக்க கூடாது என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பட்ஜெட்டை கூட்ட போகுது, அதுலையாவது எங்களுக்கு சொல்லணும். அதுக்கு முன்னே எங்களை கூட்டு வச்சு பேசி அறிவிச்சாகணும். பட்ஜெட் வரையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. உடனடியாக மாநில அரசாங்கம் இன்றைக்கு எங்கள் தலைவர்களை அழைத்து பேசி தீர்வு காணணும். நாளைக்கு போராட்டம், நாளைக்கு போராட்டம், தொடர்ந்து மறியல் நடந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட செயலாளர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.